கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஆண்டுடைய கிருபையினால் ஆன்லைன் மூலமாக இந்த வேத பாடம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்ததான வார்த்தைகள் வியாழக்கிழமை இரவு நீங்கள் கேட்பதற்கு தேவன் கொடுத்து வருகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசுவை குறித்து குறிப்பாக புதிய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் வருகிறது அதை குறித்த வார்த்தைகள், அதை தான் இந்த வியாழக்கிழமை மாலை வேளையில் உங்களுக்கு இந்த வார்த்தையின் ஆன்லைன் மூலமாக பிரசங்கிக்கிறோம். இது ஒரு பைபிள் ஸ்டடி போல் ஒரு 10 நிமிஷம் மட்டும் தொடர்ந்து கேளுங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். இயேசு கிறிஸ்து யார் அல்லது அவருடைய தன்மைகள் என்ன, அவரை குறித்து நீங்கள் அறிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அப்போ இன்றையிலிருந்து உங்களுக்கு நான் ஒவ்வொரு வியாழக்கிழமை இரவும் இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லுகிற விஷயத்தில் அவர் ஒரு ஜெப சிந்தை உள்ளவர், ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் அவர் வந்ததினால் ஜெபத்தை அவர் முக்கியப்படுத்தினார். ஜெப சிந்தை உள்ளவர் என்று வேதத்தில் பார்க்கிறோம். சில வாரங்கள் அவருடைய ஜெப வாழ்க்கையை குறித்து உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அவரே நமக்கு ஜெபத்திற்கு முன்மாதிரியாக இருக்கிறதினால் இந்த வார்த்தைகளை கேட்கிற, பிரசங்கிக்கிற, கவனிக்கிற ஒவ்வொருவரும் செபிக்கிற மக்களாய் மாற வேண்டும். ஜெபம் என்பது என்ன? இறைவனோடு பேசுவது. நம்முடைய தேவைகள், நம்முடைய உள்ளே இருக்கிற காரியங்கள், பாரங்கள் எதுவாக இருந்தாலும் அவருக்கு சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று வேதாகமத்தில் அவரை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனம் பாருங்கள். எபிரேயர் 5:7 அவர் மாமிசத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்பதாக இந்த வாக்கியங்கள் சொல்லுகிறது. இப்போ இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பாக மனுஷிகமாக மாம்சத்தில் வந்தார். அப்போ அதற்கு முன்பு அவர் யார், எங்கே இருந்தார்? அவர் தேவன், பரலோகத்தில் இருந்தார். அப்ப ஏன் பூமிக்கு அவர் மனுஷனா வரணும்? தேவனால் படைக்கப்பட்ட மனுஷன் பாவம் செய்து விட்டார். அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு வேற யாரும் முன் வரவில்லை, முடியாது. ஆகையினால்தான் தேவன் மனிதனாய் இந்த உலகத்துக்கு வந்தார். அப்படி அவர் 30 வருடம் வரைக்கும் அவர் இருந்த இடம் ஓரளவுக்கு 2 சந்தர்ப்பத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒன்று குழந்தையாய் இருந்தபோது, அடுத்து அவர் 12 வயது இருக்கும்போது பண்டிகைக்கு சென்று அங்கே ஞானிகளோடு அவர் பேசினதை பார்க்கிறோம். 30 வயதில் அவர் ஞானஸ்நானம் எடுத்தார் என்றும், அந்த 30 வயது வரைக்கும் அவர் தன் குடும்பத்தில் மனுஷிகத்தில் வந்ததினால் ஒரு குடும்பம் அவருக்கு தேவைப்பட்டது, ஒரு தகப்பன், தாய் தகப்பன் என்று. அந்த குடும்பத்திலே அவர் கீழ்ப்படிந்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி அவர் மாமிசத்தில் இருந்த நாட்களில், இயேசு மாமிசத்தில் வந்தவர். அவர் வெறும் மனுஷன் மட்டுமல்ல, தேவன் மனிதனாய் வந்தார். மனிதனுக்காக என்ன செய்தார்? அவர் பரலோகத்திலிருந்து வந்ததினால், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், பிதாவாகிய தேவன், 3 தெய்வங்கள் இல்லை, ஒரே ஒரு தெய்வம்தான். 3 ஆழ்தத்துவத்தில் அந்தந்த காலகட்டத்தில் சூழ்நிலைக்கு ஏற்றபடி செயல்பட்டதாக இந்த வேதம் விவரித்து கூறுகிறது. அப்படி இருக்கும்போது தேவனாய் இருக்கிறவர் இங்கே மனிதனாய் வந்ததினாலே மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவர். இந்த உலகத்துல மரணத்திலிருந்து விடுதலை கொடுக்க வல்லமை உள்ளவர் வேற யாரும் கிடையாது, தேவாதி தேவன். அவர் என்ன செய்தார்? அவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் போது மௌனமா ஜெபிக்கவில்லை. இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது
பலத்த சத்தத்தோடு அவர் ஜெபித்தார். இரண்டாவது, கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணினார். கண்ணீரோடு அவர் விண்ணப்பம் பண்ணினார். மூன்றாவது, அவர் வேண்டுதல் செய்தார். எப்படி? பயபக்தியோடு கூட அவர் ஜெபித்தார். இப்படி ஜெபித்ததினால் அந்த ஜெபம் பரலோகத்திற்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது, பதில் வந்ததாக பார்க்கிறோம். இந்த இரவு வேளையில் எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, ஆண்டவர் இயேசு ஜெபிக்க வேண்டிய அவசியமில்லை. அவர் தேவாதி தேவன். அப்ப ஏன் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர் ஜெபத்தின் வல்லமையை விளங்க பண்ணி இருக்கிறார்? ஜெபத்தின் காரியத்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நாமும் மாமிசத்தில் வாழ்கிறோம். சோதனைகள் இருக்கிறது, பலவீனங்கள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது, தடுமாற்றங்கள் இருக்கிறது, பல சூழ்நிலை இருக்கிறது. அப்படி இருந்தாலும் இயேசு கிறிஸ்து மாமிசத்தில் இருந்த நாட்களில் ஜெபித்ததைப் போல நாமும் பரலோக பிதாவை நோக்கி, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். பரலோகத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். ஏன்? அவர்தான் வல்லமை உள்ளவர். எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும்? சத்தமாய் ஜெபிக்க வேண்டும், கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும், வேண்டுதல் செய்ய வேண்டும், பயபக்தியோடு கூட நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். இப்படி ஒப்பு கொடுத்து தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது தொடர்ச்சியான வார்த்தைகளை நீங்கள் பாருங்கள். அவர் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டார். எனவே இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்களே, ஒரு கிறிஸ்து ஜெபித்தார், கிறிஸ்தவர்களும் ஜெபிக்க வேண்டும். அவர் எப்படியெல்லாம் ஜெபித்தார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் அவருடைய ஜெபத்தின் முன்மாதிரி, அந்த ஜெபித்த விதங்கள், எப்படியெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளைகள் அதை பின்பற்றி ஜெபிக்கிறவர்களாய் மாறி, ஏதோ கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் அளவில் இல்லாமல், தேவைகள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது, பல அனுபவங்கள் இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் பரலோகத்துக்கு நேராக 121 சங்கீதத்தின் முதல் வசனம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சங்கீதகாரன் சொல்லி இருக்கிறார். எனவே உங்கள் தேவை சந்திக்கப்பட வேணுமா? உங்களுக்கு பதில் வர வேணுமா? நீங்கள் விடுதலை பெற்று வாழ வேண்டுமா? உங்களுக்கு அற்புதம் நடக்க வேண்டுமா? உங்களுடைய கவனத்தை பரலோகத்திற்கு நேராக திருப்புங்கள். இதயம் திறந்து அவர்கிட்ட சொல்லுங்கள். கண்ணீரோடும் சத்தத்தோடும் வேண்டுதல் செய்யுங்கள். உள்ளத்தில் உள்ளதை எல்லாம் அவருக்கு தெரியப்படுத்துங்கள். கண்டிப்பாக பதில் கொடுப்பார். மாற்றத்தை காண்பீர்கள். அவர் உங்களுக்கு விடுதலை தந்து உயர்த்துவார். நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், உங்களுக்கும் அதை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு மாமிசத்தில் இருந்த நாட்களில் அவர் எப்படி ஜெபித்தார் என்று இந்த வசனத்தில் தியானித்தோம். தொடர்ந்து நாங்களும் அந்த ஜெப மாதிரியை பின்பற்றி ஜெப சிந்தையுள்ளவர்களாய் இருந்து எங்கள் வாழ்வு ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து உம்மிடத்தில் பதில் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இதன் அனுபவமாய் மாறட்டும். உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.